கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் கிறிஸ்டின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, நோவா காலத்தில் வாழ்ந்த ராட்சதர்கள் யார்? நோவாவின் காலத்தில் ராட்சதர்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படியானால் நோவா காலத்தில் வாழ்ந்த அந்த ராட்சதர்கள் யார்? தேவ குமாரர்கள் யார்? மனுஷ குமாரத்திகள் யார் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகின்றோம். நமக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது. இந்த தேவ தூதர்கள் பூமியில் உள்ள ஆதாமின் சந்ததியை சார்ந்த மனுஷ குமாரத்திகளின் அழகில் மயங்கி மனித ரூபம் எடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டதாக நாம் குழம்பிக் கொள்கிறோம். அப்படி தேவ தூதர்கள் மனித ரூபம் எடுத்து மனுஷ குமாரத்திகளை ஏமாற்றி திருமணம் செய்திருந்தால், தேவன் ஏன் மனிதர்களை உண்டாக்கியதற்காக விசனப்பட வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும்? ஏன் மனிதர்கள் மீது தேவன் கோபப்பட வேண்டும்? ஏன் மனிதர்களை தேவன் அழிக்க முடிவு செய்ய வேண்டும்? ஏமாற்றி திருமணம் செய்தது தேவ தூதர்கள் தானே. அவர் தேவ தூதர்களை உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டிருக்க வேண்டும். தேவ தூதர்களை அவர் அழிக்க முடிவெடுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக ஏன் மனிதர்களை அழிக்க முடிவு செய்தார்? தேவ தூதர்கள் தான் பாவம் செய்தார்கள் என்பதை தேவன் அறியாமலா இருந்திருப்பார். ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னான். இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது என்றால், ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை ஆபிரகாம் தன்னுடைய சகோதரி என்று சொல்லி இருந்தான். அவன் அப்படி சகோதரி என்று சொன்னதின் நிமித்தமாக அபிமெலேக்கு சாராளின் அழகில் மயங்கி சாராளை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்ய முடிவு செய்தான். அப்பொழுது தேவன் இறங்கி வந்து அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டு அவனை தடுத்தார். அப்பொழுது தேவனுக்கும் அபிமெலேக்கிற்கும் இடையே நடக்கிற இந்த உரையாடல் தான் இப்போது நாம் படித்த இந்த வசனம். அப்பொழுது அபிமெலேக்கு சொல்கிறான், ஆபிரகாம் இவளை தன் சகோதரி என்று சொல்லி இருந்தானே, இவனும் அவனை தன் சகோதரன் என்று சொல்லி இருந்தானே, அந்த உத்தம இருதயத்தோடு தானே, சுத்த கைகளோடு தானே நான் இவளை எடுத்துக்கொண்டேன் என்று தேவனிடத்தில் அவன் சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அபிமெலேக்கு உத்தம இருதயத்தோடு சாராளை கடத்தி கொண்டு போனான் என்பதை தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் அபிமெலேக்கினுடைய இருதயத்தில் சாராளின் அழகில் மயங்கி இருக்கிறான். அப்படி இருந்தும் இவள் ஆபிரகாமுடைய சகோதரி தானே, அவனுடைய மனைவி இல்லையே என்று எடுத்துக்கொள்கிறான். இதை அபிமெலேக்கு சொல்லும் பொழுது தேவன் அதை உணர்ந்தபடியினால், நீ உத்தம இருதயத்தோடு தான் இதை செய்தாய், அதனாலதான் நீ பாவம் செய்து விடாதபடிக்கு உன்னை தடுக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி அபிமெலேக்கு செய்த காரியத்தின் தாற்பயத்தை அறிந்த தேவன், தேவ தூதர்கள் மனித அவதாரம் எடுத்து மனுஷ குமாரத்திகளை ஏமாற்றி திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றிருந்தால், மனுஷ குமாரத்திகள் ஏமாற்றப்பட்டு இப்படி கர்ப்பத்தை சுமந்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறியாமலா இருப்பார்?
அப்படி அவர் அறிந்திருந்தாரானால் ஏன் மனிதர்களை அவர் படைத்ததற்காக விஷனப்பட வேண்டும்? ஏன் மனிதர்களை அவர் அழிக்க முடிவு செய்ய வேண்டும்? ஏனென்றால் அந்த தேவகுமாரர்கள் தேவ தூதர்கள் அல்ல. அப்படியானால் அந்த தேவ குமாரர்கள் யார்? தேவன் தேவ தூதர்களை தம்முடைய குமாரர்கள் என்றும் புத்திரர்கள் என்றும் நான் அவர்களுடைய பிதா என்றும் ஒரு நாளும் ஒரு காலமும் சொன்னதே இல்லை. எபிரேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? இங்கு வேதம் தெல்ல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. நான் தேவ தூதர்களுக்கு பிதா என்றும் அவர்கள் என்னுடைய குமாரர்கள் என்றும் நான் என்றைக்காவது எப்பொழுதாவது சொன்னது உண்டா என்று வேதம் தெல்லம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறபடியினால் அந்த தேவ குமாரர்கள், நோவா காலத்தில் வாழ்ந்த தேவ குமாரர்கள் தேவ தூதர்கள் அல்ல. ஏனென்றால் அதில் தேவ குமாரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தேவ குமாரர்கள் தேவ பிள்ளைகள் தான். தேவ பிள்ளைகள் செய்த தவறினால்தான் தேவன் மனிதர்களை அழிக்க முடிவெடுத்தார். அதனாலதான் மனிதர்களை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. தேவகுமாரர்களாகிய மனிதர்கள் செய்த தவறினால்தான் தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்டார், அவருடைய இருதயத்திற்கு அது விசனமாக காணப்பட்டது. தேவ தூதர்கள் அந்த பாவத்தை செய்திருந்தார், அவர் தேவ தூதர்களை உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டிருப்பார், அதற்காக அவருடைய இருதயத்தில் விசனம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இங்கு அவருடைய இருதயத்திற்கு விசனத்தை ஏற்படுத்தியவர்கள் தேவகுமாரர்கள். அதனாலதான் இந்த மனிதர்கள் பூமியில பெருக தோன்றினபடியினால் தேவன் மனித இனத்தையும் ஒட்டுமொத்த ஜீவ சுவாசமுள்ள அனைத்தையும் அழிக்க முடிவு செய்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தவமாய் இருக்கிறது என்றார். மனிதர்கள் செய்த தவறினால்தான், மனிதர்கள் செய்த பாவத்தினால்தான், தேவகுமாரர்கள் செய்த பாவத்தினால்தான் தேவன் இந்த பூமியை அழிக்க முடிவு செய்தார். அப்படியானால் தேவ மனிதர்கள் என்பதுதான் தேவகுமாரர்கள் என்றால் மனுஷ குமாரத்திகள் யார் என்பதை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். மனுஷர் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது, மனுஷர்கள் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது என்று எழுதியிருக்கிறபடினால் நாம் குழப்பம் அடைகிறோம். தேவகுமாரர்கள் தேவ தூதர்கள் என்றும் இங்கு மனுஷர்கள் என்பது மனிதர்கள் என்றும் நாம் குழம்பிக் கொள்கிறோம். இந்த மனிதர்கள் காயினுடைய சந்ததியை சார்ந்தவர்கள். அந்த தேவகுமாரர்கள் சேத்தினுடைய சந்ததியை சார்ந்தவர்கள். இந்த சேத்தினுடைய சந்ததியை சார்ந்தவர்கள் தேவனை தொழுது கொண்டபடியினால் அவர்களை தேவன் தேவகுமாரர்கள் என்று அழைத்தார். காயினுடைய சந்ததியார் பூமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து
பூமியில் நிலைத்து வாழ நினைத்து பூமியில் தொழில்களை செய்து தேவனை தேடாமல் இருந்தார்கள், தேவனை தொழுது கொள்ளாமல் இருந்தார்கள். இவர்களை வேதம் மனிதர்கள் என்றே அழைத்தது. இந்த காயினுடைய சந்ததியார் பூமியில் பெருக துவங்கிய பொழுது தேவ குமாரர்கள் இந்த பெண்களின் மீது இவர்களின் அழகில் மயங்கி இவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கு தேவ தூதர்கள் மனித ரூபம் எடுத்து மனுஷ குமாரத்திகளை ஏமாற்றவில்லை. தேவகுமாரர்கள் தேவனை தொழுது கொண்டவர்கள், காயனுடைய சந்ததியை சார்ந்த மனுஷ குமாரத்திகளின் அழகில் மயங்கி அவர்களில் தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். எப்பொழுது இந்த சேத்தின் சந்ததியார் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த சேத்தனுடைய சந்ததி உண்டான பிறகுதான் அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படி கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய வழிகளின்படியும் அவருடைய பிரமாணத்தின்படியும் வாழ்ந்த சேத்தனுடைய குமாரர்கள் தேவகுமாரர்கள் எண்ணப்பட்டார்கள். காயினுடைய சந்ததியை சார்ந்தவர்கள் தேவனை தொழுது கொள்ளாமல் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தபடியினால் அவர்கள் மனிதர்களாகவே கருதப்பட்டார்கள். ஏன் அவர்கள் பாவிகள் என்றும் புறஜாதிகள் என்றும் அழைக்கப்படாமல் மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? அந்த காலத்திலே பாவம் எண்ணப்படாமல் இருந்தது. இஸ்ரவேல் என்ற ஒரு தனி ஜனம் தேவன் தனக்கென்று பிரித்தெடுக்காமல் இருந்தபடியினால் இவர்களை புறஜாதிகள் என்று அழைக்காமல் இருந்தது. அன்றைய காலத்திலே பாவம் எண்ணப்படாமல் இருந்தபடியினால் காயனுடைய சந்ததியாரை பாவிகள் என்றும் அழைக்காமல் இருந்தார்கள். தேவனை வணங்கிய சேத்தின் சந்ததிகள் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவனை வணங்காதவர்கள் மனிதர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள். அதனாலதான் மனிதர்கள் பெருக துவங்கிய போது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தார்கள். காயினுடைய சந்ததிகள் பெருக துவங்கின போது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தார்கள். அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தார்கள். தேவனை அறிந்து தேவனை தொழுது கொண்டு தேவகுமாரர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் காயினுடைய சந்ததியாருக்கு பிறந்த பெண்கள் ரூபவதியாய் இருக்கிறதை கண்டு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்ட பொழுது இந்த காயினுடைய சந்ததியை சேர்ந்த குமாரத்திகள் இந்த தேவகுமாரர்களை மீண்டும் தேவனை தொழுது கொள்ள அனுமதிக்கவில்லை, மீண்டும் தேவனிடத்தில் செல்ல அனுமதிக்கவில்லை, மீண்டும் தேவனுடைய நியாயத்தின்படியும் தேவனுடைய கட்டளைகளின்படியும் நடக்க அனுமதிக்கவில்லை. இவர்கள் தேவனை மறுதலிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த பெண்களுடைய பேச்சை கேட்டு இவர்கள் தேவனை தொழுது கொள்ளாமல் தேவனுடைய பிரமாணங்களின்படியும் கட்டளைகளின்படியும் வழிகளின்படியும் நடவாமல் மனித வழக்கமாகவே நடக்க ஆரம்பித்தார்கள். காயின் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவனாயிருந்தான்? அவன் எரிச்சல் உள்ளவனாக இருந்தான், தன் சகோதரனை பகைக்கிறவனாக இருந்தான், பொய் சொல்கிறவனாகவே இருந்தான், தன் சகோதரனை கொலை செய்தவனாகவே இருந்தான். அவனுடைய பேரன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? காயின் கொன்றதை போலவே அவன் இன்னொருவனை கொன்றான். அப்படிப்பட்ட சுபாவம் இந்த தேவகுமாரர்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்துவிட்டது. காயினுடைய சந்ததியில் அவர்கள் பெண்களை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டபடியினால்
அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பலவான்களாக மாறினார்கள். இங்கு வேதத்தில் இன்னொரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் அவர்கள் அந்நாட்களிலே ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர்பட்ட மனுஷராகிய பலவான்களானார்கள். இங்கு அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தையில் நெபிலீம் என்று எழுதியிருக்கிறது. நெபிலீம் என்றால் விழுந்து போனவர்கள். இந்த விழுந்து போனவர்களை நாம் யார் என்று நினைக்கிறோம்? பரலோகத்தில் இருந்து விழுந்த தேவ தூதர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் வேதம் இவர்களை விழுந்து போனவர்கள் என்று எழுதாமல் ராட்சதர்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த ராட்சதர்கள் 2 வகையான ராட்சதர்கள் இருந்தார்கள். உபாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று அழைத்தார்கள். இந்த ராட்சதர்களுக்கு சம்சூமியர்கள் என்று பெயர். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள ராட்சதர்களுக்கு நெபிலீம் என்று பெயர். நெபிலீம் என்றால் விழுந்து போனவர்கள். சம்சூமியர்கள் என்றால் கோலியாத் எப்படிப்பட்டவனாக இருந்தான், ஓக் என்ற ராஜா எப்படிப்பட்ட உயரமும் எப்படிப்பட்ட பலமும் உள்ளவனாக இருந்தான். ஆனால் இங்கு விழுந்து போனவர்கள் ராட்சதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவஸ்தானத்தில் இருந்து விழுந்து போனவர்கள், பரலோகத்தில் விழுந்து போன தேவ தூதர்கள் அல்ல. தேவன் தம்முடைய குமாரர்கள் என்ற ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருந்த சேத்தின் சந்ததியார் அந்த ஸ்தானத்தில் இருந்து விழுந்து போனார்கள். எப்படி விழுந்து போனார்கள்? சங்கீதங்களின் புஸ்தகம் 82வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இங்கு மனிதர்களை தேவன் எப்படி சொல்கிறார்? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்களும் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருந்தார். அவர்களுக்கு தேவனுடைய உன்னதமானவரின் பிள்ளைகள் என்கின்ற ஸ்தானத்தை கொடுத்து, தேவர்கள் என்ற ஸ்தானத்தை கொடுத்து உயர்த்தி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் உலக இச்சையினால், உலகத்தின் மீது கொண்ட இச்சையினால் அந்த ஸ்தானத்திலிருந்து தேவனை மறுதலித்து விழுந்து போய் எந்த நிலைமைக்கு மாறிவிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 82வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல் செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போனீர்கள். இங்கு தெளிவாய் சொல்கிறது, நான் உங்களை தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் உயர்த்தி வைத்திருந்தேன். ஆனாலும் நீங்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து செத்து மனிதர்களை போல, இவர்கள் உன்னதமானவர்களின் மக்கள் என்று சொல்லும் போதும் மனிதர்கள் தான், தேவர்கள் என்று தேவன் அழைக்கும் போதும் மனிதர்கள் தான். இந்த மனிதர்களுக்கு தேவன் அந்த ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தார். அவர்கள் தேவனை மறுதலிக்கும் பொழுது, தேவனை விட்டு பின்வாங்கும் பொழுது, உலகத்தை நோக்கி போகும்போது, மாம்சத்தில் நடக்கும் பொழுது, ஆவியில் செத்த பொழுது அவர்கள் மீண்டும் மனிதர்களாக மாறுகிறார்கள். இப்படித்தான் நோவா காலத்திலே தேவனை தொழுது கொண்டவர்களை தேவன் தேவகுமாரர்கள் என்று அழைத்திருந்தார். அவர்களை பிரபுக்களாக வைத்திருந்தார். அவர்களை இளவரசர்களாக வைத்திருந்தார்.
அவர்களை நியாயாதிபதிகளாக வைத்திருந்தார். அவர்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது காயினுடைய சந்ததி மனுஷர்கள் அவர்கள் மீது, அந்த பெண்களின் மீது அவர்கள் ஆசை கொண்டு அவர்களை திருமணம் செய்து அவர்கள் வழியிலே நடந்தபடியினால் அவர்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆவிக்குரிய நிலைமையை இழந்து விட்டார்கள். ஆவிக்குரிய நிலைமையில் செத்து மீண்டும் மனிதர்களாக விழுந்து விட்டார்கள். இதைத்தான் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. இங்கே மனிதர்களில் ஒருவனை போல விழுந்து விட்டீர்கள். இந்த வார்த்தை தான் அங்கே நெபிலிம் என்று எழுதியிருக்கிறது. விழுந்து விட்டீர்கள். விழுந்து போனவர்கள் தான் துஷ்டர்களாக மாறினார்கள். அவர்கள் நியாயாதிபதிகளாகவும் இளவரசர்களாகவும் பிரபுக்களாகவும் ஆளுகிற ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வழிகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் விட்டு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு தான் விரும்புகிறபடி ஆளுகை செய்தார்கள். தான் விரும்புகிறபடி பெண்களை கற்பழித்தார்கள். தான் விரும்புகிறபடி பிறரை கொலை செய்தார்கள். தான் விரும்புகிறபடி அக்கிரமம் செய்தார்கள். தான் விரும்புகிறபடி அநியாயம் செய்தார்கள். தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். தேவ பயம் இல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களைத்தான் துஷ்டர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இங்கே இவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது துஷ்டராய் நடந்து கொண்டு தேவனுடைய நியாயத்தை அறியாமல் இருந்தார்கள். தேவனை தேடாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட துஷ்டர்களாக வாழ்ந்து அக்கிரமத்தை நடப்பித்து அநியாயத்தை நடப்பித்து வாழ்ந்த அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பூர்வத்தில் பெயர் பெற்ற பலவான்களாக மாறினார்கள். இவர்கள் ஆளுகிறபடியினால் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் அதே சுபாவம் உள்ளவர்களாய் மாறி தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். பூமியிலே தங்கள் கேட்டை அதிகரிக்க செய்தார்கள். இதனால்தான் தேவன் மனிதர்களை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயத்திற்குள்ளே விசனம் ஏற்பட்டது. தேவன் இந்த காரணத்தினால் மனிதர்களை அழிக்க முடிவு செய்தார். அதில் ஒரே ஒருவன் மட்டும் நீதிமானாக கர்த்தருடைய பார்வைக்கு காணப்பட்டார். ஒட்டுமொத்த வேதத்திலேயும் கர்த்தர் நீதிமான் என்று சொன்ன ஒரே மனிதன் இந்த நோவா மட்டுமே. இவன் தேவகுமாரன் என்ற ஸ்தானத்தை இழந்து போகவே இல்லை. தேவன் அவனை உயர்த்தி வைத்த அந்த புத்திர சுவீகாரத்தை அவன் இழந்து போய்விடாமல் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் மேன்மைகளுக்கும் அவன் தன்னை விற்று போடாமல் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொண்டபடியினால் தேவனுடைய கண்களில் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் இரக்கம் கிடைத்தது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தன்னுடைய ஆதி மேன்மையை அவன் காத்து கொண்டபடியினால், தன்னுடைய ஸ்தானத்தை அவன் காத்து கொண்டபடியினால், தன்னுடைய ஆவியை அவன் காத்து கொண்டபடியினால், மாம்சத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்காமல், உலக இச்சைகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவன் வைராக்கியமாய் வாழ்ந்து கர்த்தரோடு சஞ்சரித்தபடியினால் அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவின் காலத்திலே எல்லோரும் தேவனை தொழுது கொண்ட எல்லோரும் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவனோடு சஞ்சரித்த எல்லோரும் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் எல்லோரும் மனுஷ குமாரத்திகள் மீது அழகில் மயங்கி அவர்களை திருமணம் செய்து கொண்டு மனிதர்களாகவே மாறிவிட்டார்கள்.
இவன் மாத்திரமே தேவகுமாரன் என்ற ஸ்தானத்தை தப்புவித்துக் கொண்டான். எதனாலே தப்புவித்துக் கொண்டான்? அவன் தேவனோடு சஞ்சரித்தபடியினான். அதனாலதான் அவன் நீதியில் நடக்கிறவனாகவும் உத்தமனமாகவும் இருந்தான். ஆனால் மற்ற தேவகுமாரர்கள் தேவனோடு சஞ்சரிக்காமல், நீதியில் நடக்காமல், அநீதியை நடப்பிக்கிறவர்களாய், அக்கிரமத்தை நடப்பிக்கிறவர்களாய் மாறி போய்விட்டார்கள். அவர்களை எல்லாம் அழிக்க தேவன் சித்தமாகிவிட்டார். நோவாவையும் நோவா குடும்பத்தை மட்டுமே அவர் பேழையில் நுழைய செய்து காப்பாற்றினார். தேவன் அவர்களுக்கு கொடுத்த பெயரை அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்களை தேவர்கள் என்று அழைத்திருந்தார், உன்னதமானவரின் மக்கள் என்று அழைத்திருந்தார். அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் விழுந்து மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கும் நாமும் இயேசு கிறிஸ்துவினால் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். நாம் மனிதர்கள் தான், ஆனாலும் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறபடியினால் நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவ பிள்ளைகளாய் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது நாம் ஆவியில் நடவாமல் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்து ஆவியில் செத்து மாம்சத்தில் நடக்கிற மனிதர்கள் என்று அழைக்கப்படுவோம். இப்படிதான் தேவ குமாரர்கள் ஆவியில் செத்து மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தபடியினால் அவர்களை மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவன் எல்லா மனிதர்களையும் அழித்து நோவாவையும் அவன் குடும்பத்தை மாத்திரமே காப்பாற்றினார். அந்த பூமி தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கிற இந்த பூமியும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை தண்ணீரினால் அல்ல, அது அக்கினியினால் அழிக்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அப்பொழுது இந்த பூமியும் வானமும் மடமடவென்று வெந்து அழிந்து போகும். பூமி அக்கினிக்கு இரையாக நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடியினால் அவருடைய வருகையின் போது இந்த பூமியும் வானமும் வெந்து எரிந்து அழிந்து போகும். அப்படி இவைகளே வெந்து எரிந்து அழிந்து போகும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட தேவ பக்தியும் பரிசுத்தமுள்ள நடக்கையும் நடக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். வேதம் நம்மை மீண்டும் எச்சரிக்கிறது. நோவா காலத்தில் நடந்ததை போலவே மனுஷகுமாரன் வருகிற பொழுதும் நடக்கும். அப்பொழுது தேவகுமாரர்களாய் இருந்தவர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் அந்த ஸ்தானத்தில் இருந்து விழுந்து மனிதர்களாய் மாறி அக்கிரமங்களை அநீதிகளையும் பூமியில் நடப்பித்தபடியினால் தேவன் அவர்களை அழித்து தேவனோடு சஞ்சரித்து நீதியோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்த நோவாவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டதை போல நாமும் காப்பாற்றப்படும்படிக்கு நாம் தேவ பயத்தோடும் மனுஷகுமாரன் வர காத்திருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு வாழ்ந்து அவருடைய சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது.
ஏனென்றால் நமக்காக இயேசு மரித்து அவர் நமக்கு அப்பா பிதாவே என்ற அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மரித்து நமக்கு ஆவியை கொடுத்தது நிமித்தமாக நாம் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மை பிதாவின் புத்திரர்களாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உன்னத ஸ்தானத்தில் தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்தானத்திலே தேவனுடைய ஜனம் என்றும் தேவனுடைய மக்கள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம் ஆவியில் உயிரோடு இருந்து மிகுந்த ஜாக்கிரதையாக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இல்லாமல் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகி விடாதபடிக்கு நம்முடைய புத்திர சுவிகாரத்தை காத்து கொண்டு நோவா எப்படி பேழையிலிருந்து பரலோகத்தை நோக்கி சென்றதை போல நாமும் அவருடைய வருகையில் தேவனை நோக்கி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். விழுந்து போன ராட்சதர்களாய் நாம் நடக்காதபடிக்கு விழித்திருந்து தேவ புத்திரர் என்கின்ற ஸ்தானத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.